ஆதிக்க சாதி வந்துருமே வரட்டும்டா. நாய் பேய் பண்ணி நரியெல்லாம் நாட்டாண்டுருச்சு எண்ணத்தை கொடுத்துட்டாங்கன்னு. ரோஜா வந்துதான் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா இத்தனை ஆண்டு காலம் என்ன எண்ணத்தை பிடிங்கிட்டு இருந்த நீனு? இந்த தொலைக்காட்சியில்னா அந்த தொலைக்காட்சிக்கு போய் நிப்ப, அந்த தொலைக்காட்சி வெளியே விட்டா வேற ஒன்று வைப்ப, இல்ல தனியா ஒரு வளையலி வச்சுட்டு கத்திட்டு கிடப்ப. முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எதுல முற்படுத்தப்பட்டாரு? அவர் நிக்கும் போது கவட்டக்கம் வச்சு தள்ளி விட்டோமா? முற்படுத்தணுமா? பெரிய சாதி, முன்னேறிய சாதி, அவர் தான் புடுங்கி முன்னேறிட்டார்ல. அப்புறம் மைத்துக்கார இடஒதுக்கீடு. அந்த முன்னேறிய சாதியிலையும் பொருளாதாரத்துல தங்கிட்டான்லடா. என்ன பின்தங்கிட்டான்ல? வாடா என்னோட வாடா, நான் பேக்வேர்டு என்னோட சேரு, நான் மோஸ்ட் பேக்வேர்டு எம்பிசி என்னோட சேரு, இன்னும் ரொம்ப செலவு வேணுமாடா, எஸ்சி எஸ்டில வாடா போடா, நான் உயர்ந்த சாதியாத்தான் இருப்பேன், அங்கே இரு. பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிறு வாடா. இதை படைக்க விடாம நான் அப்படியே தான் இருப்பேன், நான் பெரிய தொடப்ப கட்ட மாதிரி மியூசிக் வச்சுக்கிருவேன், நான் அது பண்ணிக்கிருவேன், நான் அப்படித்தான் இருப்பேன், என் தெருவில் வேணும் வரப்படாது. எதுல நீ புடுங்கிட்டு பெரும்பான்மை இருக்கீங்க? வா. ஏன்னா தேர்தல் நேரத்துல ஒரு வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்குன்னு சரியா கணக்கு பார்த்து காசு கொடுத்து ஓட்ட வாங்க தெரியுது. அது மட்டும் எப்படி முடியுது? ஒரு வீட்டுல எத்தனை வாக்கு இருக்கு, திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி அப்படியே முக்காடை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எத்தனை ஓட்டுமா, வாக்காளர் அட்டையை காட்டுமா, ஏன்னா அது இருக்கா போட முடியுமா, இருக்கா இல்லையா, இல்லாததுக்கு காசு கொடுத்துருவோமோ. அவ்வளவு நேர்மையாளர்கள். அஞ்சாமா அஞ்சா அஞ்சா வெளியூர்ல இருக்கார வந்துருவாருலம்மா, வந்துருவாருங்க ஐயா, வந்துருவாரு. வரலைனாலும் பரவாயில்ல, அந்த ஓட்டை நாங்க போட்டுருவோம், அது ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு காசு. ஏண்டா டேய் அயோக்கிய பயல்களா, வீட்டுக்கு வீடு எத்தனை ஓட்டு இருக்குங்கிறத எண்ணி சரியா தலைவாரி காசு கொடுக்க தெரியற உங்களுக்கு தலைவாரி கணக்கெடுத்து இடஒதுக்கீடு கொடுக்க துப்பு இல்ல? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அங்க ஐயா ராமதாஸ் அவர் கேட்டாரு, சோர்வடைஞ்சிட்டாரு, இந்த பயலுக்கு எடுக்கிற மாதிரியே இல்ல. அப்ப இருந்து கேட்கிறார், குடிவாரி கணக்கெடுப்பு எடு, எடுத்து கொடு, எடு ஒரு தடவை எடு. அவர் 20 விழுக்காடு கேட்கிறாரா? கொடுக்காத. என்ன அது 25 விழுக்காடு வந்தா கொடு, இல்ல 15 வருதா கொடு, 10 வருதா கொடு, 8 வருதா கொடு, எது தரண கேளு. எதிர்க்க மாட்டார். நீ ஏழு, இவ்வளவுதான் அவங்க கூட்டம், அதுக்கு இவ்வளவுங்க வச்சுக்கணுங்க. அதானே. நீ என்னடா என் தோட்டத்துல விளையிற காய், நிலம் என்னது, காய் என்னது, இங்க வந்து ஓலப்பாயை விரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு கூறு கட்டி உனக்கு 5 காய் உனக்கு 10 காய்னு கூறு கட்டி விக்க நீ யாருடா? நீ யாரு? நீ யாரு? முதல்ல ஹூவாரியோ? நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நீ யாரு? நீ உட்கார்ந்துருக்க இடம் நான் போட்ட பிச்சை. நீ அங்க உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு 3 உனக்கு 4 முஸ்லீமுக்கு 3 விழுக்காடு என்னையா? முஸ்லீம் எத்தனை பேர் இருக்கம்னு சும்மா இந்த இப்படி லஞ்சம் கேட்கிறவர் இப்படி எடுத்து வச்சுக்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கூட்டத்துக்கு ஆள் கூட்டி வந்திருப்பான் ஒன்றிய செயலாளர். எத்தனை பேர்? 50 பேரா? சரக்குக்கு 500. வண்டி வாடகை இந்தா பிச்சைக்கார பயிலா. இதுவாடா சமூக நீதி? இப்படி இடஒதுக்கீடு கொடுக்கறதா எங்களுக்கு சமூக நீதி? சமூகம் எவ்வளவு என்று என்ன சொல்லு. தேவர் எத்தனை, அதுல கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமடை எவ்வளவு, வன்னியர் எத்தனை, கவுண்டர் எத்தனை, என்ன முத்தரையர் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, என்ன தேவேந்திர எவ்வளவு, பறையர் எவ்வளவு, அருந்ததி எவ்வளவு, நாயுடு எவ்வளவு, ரெட்டி என்றா என்ன பட்டியல போடு. நாயுடு இவ்வளவு, வன்னியர் இவ்வளவு, தேவர் இவ்வளவு, தேவர்ல உட்பிரிவு போடு, கல்லர் மறவர போடு. போட்டு இடஒதுக்கீடு கொடு. ஏதாவது கேட்டா செருப்பு விளக்கு மாதிரி வச்சு எங்களை அடி கொடு. ஏதாவது நாங்க கேட்கிறோமா பாரு. ஆதிக்க சாதி வந்துருமே வரட்டும்டா. என் அண்ணன் தம்பிடா அதிகாரத்தில் இருந்துட்டு போறான்டா, போறான்டா. நாய் பேய் பண்ணி நரியெல்லாம் நாட்டாண்டுருச்சு என்னத்தை. என் சொந்த ரத்தம் எவன் இருந்தாடா இருந்துட்டு போட்டா போட போடா. குயவரை கணக்கெடுத்திருக்கியா? ஒருத்தன் சீட்டு கொடுத்திருக்கியாடா? திராவிட மாடல் பேசுற திருட்டு பயில நீங்க யாராவது கொடுத்திருக்கியா? கொடியேத்து கொடியேத்து கொடியேத்து, வீட்டுக்கு ஒரு கொடியேத்து. முதல்ல வீட்டை கொடுறா. 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிற போது 2022 அனைவருக்கும் வீடு வீடு இல்லையா ஐயா? கொடியேத்து கொடியேத்து கொடியேத்து. நான் என்ன சொல்றேன்? ஏத்து. வீடு இல்லையா? வீதியில ஏத்து. வீதியில ஏத்தி தேசப்பட்டுருங்கய்யா ஐயா, தேசப்பற்று. கொடுமை.
தேசத்தின் மீது எனக்கு பற்று இருக்கு, தேசத்துக்கு என் மேல பற்று இருக்கா? இதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? தேசிய கொடியை தாழ்த்தப்பட்ட கொடியில் பிறந்ததுக்காக அவர் ஊராட்சி மன்ற தலைவரானாலும் கொடியை ஏற்ற முடியாது என்கிற நிலை இருக்கும் போது இது சுதந்திர நாடா சுடுகாடாடாது? நீ என்னடா பேசிட்டு நீ? சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் என்னது? ஒரு நாள்ல சுதந்திர கொடி ஏத்தி அப்படியே தேசப்பற்ற அப்படி சுடர் விட்டு எரிய விட்டு போய் படுத்துருவாங்க. இந்த சுதந்திர கொடி ஏத்துன்னு சொல்ற அந்த RSS பிஜேபி காரன் ஒருத்தவன் மனச்சான்ற சொட்டு முன்னாடி வந்துடுறா, நான் இந்த இனத்தின் விடுதலைக்கு இந்த கொடி, இந்த சுதந்திர கொடியை பெறுவதற்கு நாங்கள் போராடினோம் என்று ஒரு போராட்டம் சொல்றா பார்ப்போம். அப்புறம் திடீரென்று இவர்கள் தேசப்பற்று வரும், நம்மளும் கேட்டுக்கிட்டு ஆமா. தேசப்பற்று, இவர்கள் காட்டுகிற தேசப்பற்று என்ன தெரியுமில்ல? சுதந்திரம் என்பது சுதந்திரமாக நாட்டை கூறு போட்டு விற்பதற்கு பெயர்தான் இவர்கள் சொல்லுகிற சுதந்திரம். என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பிபி ஐயா மண்டல் அவர்கள் சமத்துவம் இருக்கிற இடத்தில் சமத்துவத்தை பற்றி பேசாது, சமத்துவம் இல்லாத இடங்களில் சமத்துவத்தை பற்றி பேசுவது என்பது சமத்துவம் இன்மையை வளர்க்குமே ஒழிய சமத்துவத்தை உருவாக்காதுங்கிறது. அதான் இங்க இருக்கு, அதுதான் இங்க இருக்குது. ஆனால் அம்பேத்கர் அவர்களின் அருமை தம்பி தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி பெற்றவர்கள் பெருத்த எண்ணிக்கையில் இருப்பவர்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் என்று சொல்றார். சரிபாதிக்கு மேலே இந்த நாட்டில் எண்ணிக்கையில் நிறைந்திருப்பவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களும் தான். அவன் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது இன்னைக்கு நாட்டை நீண்ட காலமாக ஆண்டிருப்பவனுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் அந்த தகுதியை நாம் இழந்ததற்கு காரணம் நமக்குள்ள இருக்க ஒற்றுமையின்மை. நாம் பிளந்து பிரிந்து நிற்பதுதான். தாழ்த்தப்பட்டவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கான், பிற்படுத்தப்பட்டவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கான். தாழ்த்தப்பட்டவனுக்கு அருகிலே பிற்படுத்தப்பட்டவன் போய் நின்றால், அவனோடு இணைந்து வலிமை அடைய வேண்டும் என்று நின்றால், தாழ்த்தப்பட்டவனுக்கு இணையாக நம்மளையும் சேர்த்து தாழ்த்தி விடுவார்களோ என்ற அச்சம் தாண்டா அதுக்கு காரணம். வயது வந்தவர்கள், அதாவது இப்ப 18 வயதுன்னு வச்சுக்கோ, வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை வந்து விட்ட பிறகு இந்த நாட்டை ஆள தகுதி பெற்றவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் தான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார்கள். அவர் என்ன நமக்கு கற்பிக்கிறார்? இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களை ஒன்றிணைப்பது ஒன்றுதான் நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய அரசியல் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அதை யாரும் செய்ய மாட்டார்கள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தவிர. நன்கு நீங்க விளங்கணும். அவரே சொல்ற ஒரு இடஒதுக்கீடு என்பது நண்பு உடன் பிறந்தார்களே, சில அறகுறைகள் ஏதோ கேட்டுட்டு வச்சுக்கிட்டு ஏதாவது குதர்க்கமா கேட்கணுங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காத. கேள்வி கேட்கிறவன்லாம் அறிவாளி, பதில் சொல்லுகிறவன் அறிவற்றவன் என்று கருதுவான். அவன் இல்ல. உன்னை உங்களுக்கு நான் கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். கூலிக்கு வேலை செய்கிறவனுக்கே இவ்வளவு திமிரும் ஆணவம் இருந்தால் கொள்கைக்கு நீண்ட காலமாக எல்லாத்தையும் விட்டு விட்டு போராடுகிற நமக்கு எவ்வளவு திமிரும் தெம்பும் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த தொலைக்காட்சியில்னா அந்த தொலைக்காட்சிக்கு போய் நிப்ப, அந்த தொலைக்காட்சி வெளியே விட்டா வேற ஒன்று வைப்ப, இல்ல தனியா ஒரு வளையலி வச்சுட்டு கத்திரி கிடப்ப. ஆனால் நாங்கள் கொண்ட கொள்கையில் ஒரே கொள்கைக்காக நின்று போராடுகிற கொள்கைக்காரர்கள் என்பதை மறந்து கொடுக்கணும். சும்மா தான் பேசிட்டு அவர் கேள்வி கேட்டா புத்திசாலி பதில் சொல்றேன் ஒன்னும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கூடாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடு என்றால் அந்த நாட்டின் நிலம் வளம், அந்த நாட்டில் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், அதிகாரம், உரிமை எல்லாவற்றிலும் அந்த நாட்டின் தேசத்தின் குடிகளுக்கு சம வாய்ப்பு, சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிற அந்த வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு. அது இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான மக்களாட்சி, உண்மையான ஜனநாயகம். அப்படி இருக்குதா?
இருக்குதா? பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் குடியரசுத் தலைவர் ஆவார். பழங்குடி இனத்தை சேர்ந்த இந்த திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் ஆவார். ஆனால் ராம்நாத் கோவிந்தும் திரௌபதி முர்மும் இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சராக பிரதம அமைச்சராக ஆக முடியுமா? இதான் நாம எழுப்புகிற சமூக நீதிக்கான கேள்வி. இருக்கா? குடியரசுத் தலைவர் ஆக்குவார். ஒரு நாய்க்குட்டியை கூட உட்கார வைப்பேன். நீ ஆமாவா இல்லையா? ஓ ஆமா அப்படின்னு குலைச்சிட்டு போகும். நீ என்ன சமூக நீதி சமத்துவம் வச்சிருக்க? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போய் அவர் வழிபட முடியவில்லை. உள்ள நுழைய விடல. ஓரத்துல ஒரு மரத்து நிழல்ல யாகம் வளர்த்து சாமி முட்டு போயிட்டாரு. இதுதான்டா இவன் இவ்வளவு காலமா வச்சிருக்கிற ஜனநாயகம், சம உரிமை, சமூக நீதி. அதுல அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் இதை அறிந்து கொள்ளணும். அரசியலமைப்பு சட்டம் 16 அப்ப இருந்தே 26/1/1950 இருந்தே இந்த பட்டியல் பழங்குடி சில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. 1943 இருந்தே இந்த இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்தே இருக்குது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று ஒன்றுமே இல்லை. எதுல? இந்திய ஒன்றிய அரசு மைய அரசின் பணிகள்ல வாய்ப்பே கிடையாது. எப்ப 1950 இருந்து 94 வரை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. எவ்வளவு வியப்பா இருக்கு பாரு உனக்கு. அப்படியா அப்படின்னு கேட்க தோணுதா? அப்படித்தான். இந்த காலகட்டத்தில் ஒரு கிழவன் ஆனமுத்து என்கிற நமது அருமை தாத்தன் கிளம்புறான். 1978 இருண்ட தமிழ் சமூகத்திற்கு ஒளியூட்ட வெளிச்சத்தை பாய்ச்ச கிளம்புறான். தன் நண்பர்களை கூட்டிக்கிட்டு வட இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்து பல்வேறு மாநில தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் சந்திக்கிறார். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் நியாயமான உரிமை, அவருக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீடை பற்றி பேசி பேசி ஒரு கிளர்ச்சியை, ஒரு புரட்சியை உருவாக்குகிறார். 1978 அவர் ஆரம்பிச்ச புரட்சியின் பெருவீச்சாக 1979 மண்டல் குழு, மண்டல் கமிஷன் அமைக்கப்படுது. பி மண்டல் தலைமையில். அவர் 1984 போய் 84 சமர்ப்பிக்கிறார். 82 எதை சமர்ப்பிக்கிறாரு? இந்த அறிக்கையை போய் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். அதன் பிறகு இந்திய நாட்டை ஆண்ட பிரதமர்கள்லேயே ஒரு மகத்தான மனிதன், ஆகச்சிறந்த பிரதமராக இருக்கு நம்ம ஐயா VP சிங் அவர்கள் இதை சட்ட வரைவாக்கி செயல்படுத்தணும்னு போடுறாரு. 1990 வருது. ஆனாலும் இது செயலாக்கம் பெறல. 1994 தான் செயலாக்கம் பெறுது. நம்ம ஐயா ஆனமுத்து போய் போராடி 1982 மண்டல் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகுதான் இந்திய நிலமெங்கும் அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், மாணவர்கள் இதை செயல்படுத்த வேண்டும், அமலாக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த புரட்சி தீயை பத்த வைத்தவன் நமது தாத்தா ஆனைமுத்து என்பதை எவரும் மறந்துவிடக்கூடாது. இதற்காக நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இதே தியாகராயர் நகரிலே ஐயா ஆனைமுத்து அவர்களுக்கு பாராட்டு கூட்டம் வைத்தார்கள். அந்த கூட்டத்தில் முன்வரிசையில் இருந்ததில் நானும் ஒருவன். அத எங்க ஐயா கேட்டாங்க. ஐயா கேட்கல, பையன் நான் கேட்கிறேன், குடு, தர்க்கம் செய்ய, எங்களோட தர்க்கம் செய்ய, விவாதம் செய்ய, வென்று விட்டுட்டு போயிடுறோம். 2008 அது நீங்க நல்லா கவனிக்கணும். மன்னராட்சி காலத்துல இந்த மனுஸ்மிருதி இருக்குல்ல, அதனுடைய அடிப்படையில் அரசர்களுக்கு அருகில இருந்த அரசர்களிடத்தில் ஆளுமை செலுத்துகிற உயரத்தில் இருந்த பிராமணர்கள், நல்லா இதை கவனிக்கணும், அவர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போது ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி இவர்கள் பெற்றிருந்த கல்வி அறிவு, இவர்கள் பெற்றிருந்த ஆங்கில கல்வி, அதன் வாயிலாக இவர்கள் எல்லாரும் அரசு பதவி, உயர் பதவியை அடைந்து விடுகிறார்கள். யார்? உயர்குடியில் பிறந்தவர்கள். அது ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் கல்வி விரி பெறாதனால் தீண்டத்தகாதவர்கள் என்று வைக்கப்பட்டிருந்ததால் இதில் எந்த உரிமையும் பெற முடியவில்லை. அது நாடு விடுதலை பெற்ற பிறகும்
குடியரசாக ஆன பிறகும் இன்று வரை அந்த கொடுமை தொடர்கிறது. 2008 புள்ளி விவரப்படி கணக்கெடுப்பின்படி இந்திய ஒன்றிய அரசு மைய அரசின் பணிகளிலே 17.5 விழுக்காடு யாரு? உயர்குடியினர், உயர் சாதி வகுப்பினர். யாருன்னு தெரியும்? பிராமணர்கள், தாகூர், முகர்ஜி, பானர்ஜி, இவர்கள் 17.5 விழுக்காடு. ஆனால் ஒரு பெற்று அனுபவிக்கிற இடஒதுக்கீடு என்பது அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே 77.2 விழுக்காடு. மக்கள் தொகை எவ்வளவு? 17.5 விழுக்காடு. பெற்று அனுபவிக்கிற இடஒதுக்கீடு எவ்வளவு? 77.2 விழுக்காடு 2008. அப்ப அவர்களுடைய மக்கள் தொகையை விட அவர்கள் கூடுதலாக அனுபவிப்பது 59.7 விழுக்காடு அனுபவிக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தினர், பழங்குடி மக்களின் எண்ணிக்கை 25.5 விழுக்காடு. ஆனால் அவர்கள் அனுபவிப்பது வெறும் 17.4 விழுக்காடு அவர்கள் அனுபவிக்கிற இடஒதுக்கீடு. அப்ப அவர்கள் அனுபவிக்காத விடுற இடஒதுக்கீடு அது எவ்வளவு? பயன்படுத்தப்படாத இடஒதுக்கீடு 8.1 விழுக்காடு. குறைவா அவர்களுக்குள்ள இடஒதுக்கீடு அவர்கள் கிடைக்கல, குறைவா. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 57 விழுக்காடு. ஆனால் அவர்கள் அதிசயப்பட்டாதீங்க, தான் உண்மை. அவர்கள் அனுபவிக்கிற இடஒதுக்கீடு என்பது என் அன்பிற்குரிய தம்பிதங்களை வெறும் 5.4 விழுக்காடு. எப்படி இருக்கு பாரு. 51.6 விழுக்காடு அவனுடைய உரிமையை அவன் பெறவே இல்லை. அவனுக்கு வேண்டிய அவன் அடைய வேண்டிய பயனை அவன் பெறவே இல்லை. இப்போது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று வருகிற போது அவன் 59.7 இருந்தவன் 69.7க்கு போவான். நாம் 51.6 இருந்தவர்கள் 41.6க்கு இறங்குவோம். எதுக்கு பொருளாதார அடிப்படையில் உள்ள இடஒதுக்கீடு எதிர்க்கிறாய் சீமான்? உங்கள் செவிகளோடு உங்கள் இதய கதவையும் திறந்து வைத்து கேளுங்கள் என் அன்பு உடன் பிறந்தார்களே. உங்கள் அண்ணனுடைய காயமும் கதறலும் உங்களுக்கு புரியவர். நான் ஏழை என்பதற்காக இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாது என்று இந்த சமூகம் சொல்லல. பிறகு ஏன் சொல்லுகிறது? நான் தாழ்ந்த சாதி, இழிமகன், ஈன பிறவி, என்னை பார்த்தால் தொட்டால் தீற்று, நான் நடக்க கூடாது என்று என் மீது சாதிய இழிவை சுமத்தி நடக்காதேங்குது. இந்த குளத்துல குளிக்காதேங்குது, கோயிலுக்குள்ள வராதேங்குது. புரியுதுல்ல? அப்ப நான் ஏழை என்பதற்காக நான் நிராகரிக்கப்படல. நான் இழிமகன், தாழ்ந்த சாதி, தாழ்ந்த குடி என்பதற்காக என்னை தடுக்குது. நான் ஏழை, ₹1 காசு இல்ல, பிச்சை எடுத்து சாப்பிடுறேன். ஆனால் 10 ஆண்டுகளில் நான் அதானி அம்பானியாக ஆகிவிட முடியும். அப்ப பொருளாதாரம் என்பது அளவுகோல் அல்ல, அளவுகோல் அல்ல. பொருளாதாரத்தில் நான் மேம்பட்டு விட முடியும். ஆனால் நான் உலகத்தின் முதல் பணக்காரனாக, உலக புகழ் பெற்றவனாக நான் மாறினாலும் நான் தாழ்ந்த சாதி என்றால் என் மீது சுமத்தப்பட்ட அந்த சாதிய இழிவு கடைசி வரை போவதில்லை. இதுதான் இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு. இதை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய சாதனையாளன் இந்த நிலப்பரப்பில், இந்த துணைக்கண்டத்தில் ஈடு இணையற்ற இசை மேதை இளையராஜா, அவருக்கு ஒரு நியமன, ஒரு நாமினேஷன் எம்பி கொடுத்திருக்கான். நியமன எம்பி. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தலித் என்பதால் கொடுத்தோம்ங்கிறான். அப்ப இத்தனை ஆண்டுகளாக அந்த பெருமகன் செய்த சாதனை, சாதித்தது, அவன் பெற்ற புகழ் எதுவுமே அவனுக்கு துணை நிக்கல. அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வை நீங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு கத்துறோன்ட்டு. அவர்கள் முற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஒருத்தர் சொல்றார் புதுசா, அதுல இருக்கிறதே முன்னேறிய வகுப்பினர் தான் இருக்கு. அவருக்கு ஒருத்தர் தூண்டி விடுறாரு, அவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஒரு சுற்று இருக்குல்ல தம்பி, இப்படி ஒரு சுற்று இருக்குல்ல, அந்த சுற்றுல ஒரு நாள் நீங்க என்ன எதிர் நிப்பீங்கல்ல, அன்னைக்கு பாருங்க நான் என்னவா நிக்கிறேன்னு. அதாவது முன்னேறிய வகுப்பினர், அதான் அனைத்து கட்சி கூட்டத்திலே பெரிய தர்க்கம் நடந்துச்சு. அவர் தான் முன்னேறிட்டாரு, அப்புறம் எதுக்கு அவருக்கு இடஒதுக்கீடு? முற்படுத்தப்பட்ட வகுப்பினர். எதுல முற்படுத்தப்பட்டாரு? அவர் நிக்கும் போது கவட்டக்கம் வச்சு தள்ளி விட்டோமா? முற்படுத்தணுமா? எதுல முற்படுத்தப்பட்டார்? முன்னேறுதல் என்பது எது? என் அன்பிற்கு திறந்த
பெற்றோர்களே, நான் அறிவிச்சிருந்த தம்பி தங்கையில எது முன்னேறியது? ஒருவன் கல்வி பெற்று, கல்வி அறிவு பெற்று, அதற்கேற்ப வேலை வாய்ப்பை பெற்று, அதற்கேற்ப ஊதியத்தை பெற்று பொருளாதாரத்தில் மேம்பட்டு வளர்வது, வாழ்வதுதான் முன்னேற்றம். சமூகம் எப்படி முன்னேறும்? சாதி, பெரிய சாதி, முன்னேறிய சாதி, அவர் தான் புடுங்கி முன்னேறிட்டார். அப்புறம் மைத்துக்கார இடஒதுக்கீடு. எதுக்கு இடஒதுக்கீடு? இல்ல, அந்த முன்னேறிய சாதியிலையும் பொருளாதாரத்துல தங்கிட்டான்லடா, என்ன பின்தங்கிட்டான்ல, வாடா என்னோட வாடா, நான் பேக்வேர்டு என்னோட சேரு, நான் மோஸ்ட் பேக்வேர்டு எம்பிசி என்னோட சேரு, இன்னும் ரொம்ப செலவு எஸ்சி எஸ்டில வாடா, இல்ல நான் எஃப்சில தான் இருக்கேன்னா அங்கிட்டு போடா, அங்கிட்டு போடா, அங்கிட்டு போடா, நான் உயர்ந்த சாதியாத்தான் இருப்பேன், அங்கே இரு. பிச்சை எடுக்கலாம்டா, பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிறு, வாடா இங்க வாடா. பின்தங்கிட்டயா, எனக்கு சலுகை வேணும்னு சொல்லு, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, உரிமை தாங்க, என் முன்னேற்றத்துக்கு சொல்லுங்கன்னு. நான் முன்னேறிய சாதி. சாதி எப்படி இருந்தா முன்னேறிட்டு இல்ல, முன்னேறிட்டு இல்ல. ஒரு சமத்துவ சமூகம் படைக்க போராடிய புரட்சியாளர்கள் பலர், ஒரு சமத்துவ சமூகத்தை கனவு காண்கிற ஒரு தலைமுறை பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே. எங்கள் காலத்திலே, எங்கள் பிள்ளைகள் காலத்திலே அது மலரும். ஏற்றதாழ்வற்ற ஒரு சமூகம், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்ற வர்க்க பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சாதிய ஏற்றதாழ்வற்ற சமூக மேம்பாடு, ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், இப்படி ஒரு சமூகத்தை கனவு காண்கிற ஒரு தலைமுறைக்கு இது எப்படி பெரிய பிரச்சனையா இருக்கும் பாருங்க. கீழே விழுந்து இருக்கிறவனுக்கு இங்க பாருங்க, இந்த தராசு உயர்ந்திருக்கு, இது தாழ்ந்திருக்கு அப்படின்னா என்ன, இதுக்கு சமமா வரணும்னா இங்க ஒரு கல்லை வச்சு இப்படி இறக்கணும். அது இல்லாம தாழ்ந்ததுக்கே 2 கல்லை வச்சுக்கல, தரையில முட்டை வைக்கிறது அல்ல சமூக நீதி. இங்க உயர்ந்திருக்குல, அதுக்கு 2 கல்லை வச்சு சமமா நிறுத்தணும். இதுதான் சமத்துவ சமூகம். இதை படைக்க விடாம நான் அப்படியே தான் இருப்பேன், நான் பெரிய தொடப்பு கட்ட மாதிரி மீசி வச்சுக்கிருவேன், நான் அது பண்ணிக்கிருவேன், நான் அப்படித்தான் இருப்பேன், என் தெருவில் வேணா வரக்கூடாது. இரு, ஏண்டா உன் தெருவில் நாய் போகுது, பன்னி போகுது, ஆடு போகுது, மாடு போகுது, சக மனிதன் நாம் போகக்கூடாதுன்னா நீ மனிதனா எப்படி? நாய் தாண்டா வேற தெருவில் இருக்க நாய் தன் தெருவுக்குள்ள வரவிடாம குலைக்கும், நாய் தான். அதே நாய் இன்னொரு தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு குலைக்கும். அதான் எங்க அண்ணன் பள்ளி பாபா சொல்றாருல, இந்த தமிழன் நாய்க்கு சமமானவங்கிறார். நாய் அவர் குறைச்சு சொல்லாத, நன்றி உள்ளது, வாலாட்டும், விசுவாசமா இருக்கும், அதை கழிச்சிருக்காரு. ஆனாடா இந்த தெருவில் இருக்க இந்த நாய் கர்மம் இன்னொரு தெருவில் இருக்க இதே நாயிடா, இது இனம்டா, அந்த தெருவில் இருந்து இந்த தெருவுக்கு வந்தா விடாதுடா, இவன் தாண்டா தமிழன். புரியுதா உனக்கு? இதுதான் அவர் நாகரிகமா சொல்றாரு. அதை விட நாகரிகமா உங்க அண்ணன் இது தண்ணினா பகைங்கிறேன். இதான் இங்க நடந்துட்டுது. இப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குதுன்னா, குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை எடுத்தா இப்ப ஒரு சிக்கல் தெரியுமில்ல, இந்த ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு 10.5 விழுக்காடு ஐயா எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீடு கொடுத்தாருல, அது கொடுக்க கூடாது, செல்லாதுன்னு வழக்கு போட்டு நிறுத்தினவே யாரு தெரியுமில்ல உனக்கு? தெரியுமா? ஒரு இசை வேளாளர் போட்டு நிறுத்திட்டான். உண்மையிலேனே எப்படி இருக்கு பாரு. நீ யாரா? நீ யாரு? என் தம்பி கருணாஸ் எல்லாம் எங்க ஐயாவுக்கு கொடுத்த இடஒதுக்கீடை எதிர்த்திருக்க கூடாது. நீ என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு 10.5 எனக்கு 10.15 கொடு என்றுதான் நீ கேட்டிருக்கணும். அப்படி இல்லடா, எனக்கு ஒரு கண்ணிலே நான் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது. எனக்கு 2 கண்ணும் போனாலும் சரி, என் இனம் சார்ந்தவனுக்கு ஒரு கண்ணாவது இருக்கட்டும் என்று போராடுவதுதான் சரி. அதெல்லாம் என் தம்பி மேல எனக்கு வருத்தம், அப்படி செஞ்சிருக்க கூடாது. அவர் ரொம்ப நாளா கேட்கிறாரு, எனக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்கலையே, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்னு தான் கேட்கிறாரு. குடிவாரி எடுத்து சொல்லியா? எங்க ஐயா 2 கோடி இருக்காருன்னு சொல்றாரு வன்னியர்ல. இல்ல ஐயா 1.5 கோடி தான் இருக்கா. சரி 1.5 கோடியா விடியா, அதுக்கு தக்கன குடியா, இப்படித்தானே. என் தம்பி கூட சொன்னாரு பாருங்க, கலைஞன் இந்த எம்ஜிஆர் எவ்வளவு சாதி வாரியா
வந்து கணக்கெடுக்கல. எவ்வளவு சாதியா இருக்கீங்கன்னா ஒரு சாதிக்கார தலைவர் வந்து எங்காளுக்கு 2 கோடி, எங்காளுக்கு 1.5, எங்காளு 1, எங்காளு 2, கடைசியா 20 கோடிட்டு வந்துருச்சு. எதுக்கு? எண்ணீர் எனக்கு முதல்ல எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒண்ணு, உண்மையிலே தமிழர்கள் தமிழ்நாட்டில் நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம்? ஒருத்தன் 48 விழுக்காடு நாங்க இருக்கோம்ன்ற, ஒருத்தன் தமிழ்நாடா இது எங்க நாடுன்றான். இன்னும் 10 ஆண்டு போனா எங்க கையில நாங்க தெருவோடு நிற்போம், கையில திருவோடு இருக்கும். இதான் நடக்கும். அதனால எங்களுக்கு ஒரு நம்ம எச்சரிச்சுக்க முடியாதே, நம்ம எம்பிட்டா இருக்கோம், எம்பிட்டு இருக்கும். இப்ப குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போதுதான் ஆதிக்கம் பெரும் சாதி சண்டை வருமா? இதுவரை வரலையா? இதுவரை குடிப்பெருமைக்கு சாதி பெருமைக்கு கொலைகள் நடக்கலையா? இதுவரை சாதிய கொலைகள் சாதி சண்டைகள் நடக்கவே இல்லையா? நீ எடு குடு, அப்புறம் சாதி சண்டை வந்தா என்னை கேள்வி. இதை காட்டி அப்படியே மூடி மறைக்கிறது. சும்மா அவ்வளவு பேர் இருக்கீங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க, இந்தாங்க பிரிச்சுக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க பிரிச்சுக்கிறீங்க, என்ன பிச்சையா போடுறேன் எனக்கு. அதனால சமூக நீதி என்பது சமூகம் எவ்வளவு என்பதை அளந்து பார்த்து அதற்கேற்ப பிரிச்சு கொடுப்பதற்கு பேர் தான் சமூக நீதி. அதை திராவிட கட்சிகள் செய்யாது. ஐயா கருணாநிதி செய்யல, காரணம் உங்களுக்கு தெரியும். அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். என்ன 3000 குடி கூட இல்ல, நீ இத்தனை பேர் பதவியை இவ்வளவு காலம் அனுப்பிச்சிருக்கான்னு கேட்டுருவான். இவன் கேட்டுருவான், அவன் கேட்டுருவான். எம்ஜிஆர் எடுக்க முடியாது, எடுக்கல. ஜெயலலிதா எடுக்க முடியாது, எடுக்கல. ஆனால் தமிழர்கள் நாங்க எடுப்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எடுப்போம். அதுல இன்னும் ஒருபடி மொழிவாரியாவும் கணக்கெடுப்பு எடுங்க, எல்லா மாநிலத்திலும் எடுங்க. இப்ப சமூக நீதி காத்த காவலர்கள், சமூக நீதியின் காவலர், திராவிடம் என்றாலே சமூக நீதி தான், சாதி ஒழிப்பு தான் சமூக நீதி. இப்படி பேசியவர்கள், பீத்தியவர்கள், பிதற்றியவர்கள், நீங்க வாங்க சமூக நீதி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்க. என்ன உங்களுக்கு சங்கடம்? என்ன உங்களுக்கு சங்கடம்? திரும்ப திரும்ப சொல்றேன், தொகுதியில, இந்த வட்டத்துல, இந்த பகுதியில, இந்த ஒன்றியத்துல எத்தனை வாக்கு இருக்குன்னு கணக்கெடுக்க தெரியல உங்களுக்கு? சாதிவாரி எத்தனை வாக்கு இருக்குன்னு என்ன தெரியல உங்களுக்கு? குடிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப கடினமா? சமூக நீதியை பேசாத மாநிலம் பீகார்ல குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறான், உங்களுக்கு எடுக்கிறதுல என்ன கஷ்டம்? இப்ப மத்திய அரசு ஒரு இது கொண்டு வந்து என் தம்பி பிரபு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அண்ணன் இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தான் எடுக்க முடியும், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த புள்ளி விவரத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எடுக்க முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்க உச்சநீதிமன்றம் ஆமதிச்சு விட்டுருச்சுன்னு சரின்னுச்சு. உட மறு வழக்க போட்டு தகர்த்து எரி. ஏன் எடுக்க கூடாது? எடுக்க RSS பிஜேபி விடாது. விட்டால் அவனவன் எண்ணிக்கைக்கு ஏற்ப, இது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு சொல்லு, ஒரே ரேஷன் கார்டு, நீ அங்கிட்டு ஓடுன்றுவான். ஏன்னா அவன் எண்ணிக்கை தெரியும். அதை தெரிய விடாமல் மறைப்பது என்பது தேசத்தின் குடிகளுக்கு செய்யற பச்சை துரோகம். நீ எடு, யாரு வேணாம் எடுத்து சொல்லு. தேவரா? ஏப்பா நீங்க மொத்தமே 1 கோடி பேர் தாப்பா இருக்கிறீங்க, இந்தாங்கப்பா, அழகா வாங்கிட்டு கும்பிடு போட்டு வாங்கிட்டு போறோம். தேவேந்திரரா இவ்வளவுதான் சொல்லு. தேவேந்திர கூடுதலா ஒரு படி மேல போய் என்ன சொல்றான்? பட்டியல் வகுப்புல இருந்து ஏடுங்கிறான். ஏடா, என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்லி எனக்கு சலுகை கொடுக்காத, நான் தமிழன், எனக்கு உரிமையை கொடுன்னு கேட்கிறோம். அதான் நாங்க எடுத்து வைக்கிற கோட்பாடு. எனக்கு வேண்டியது சலுகை இல்லை என் உடன் பிறந்தார்களே, எனக்கு வேண்டியது என் நிலத்தில், என் தாய் நிலத்தில் என் உரிமை. சலுகை நான் கேட்கல, சலுகை நான் கேட்கல, நான் பிச்சை கேட்கல, என் பிறப்பு உரிமையை கேட்கிறேன். அதை புரிஞ்சுக்கணும். என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கு நீ யார்? அவன் எப்போது தாழ்த்தப்பட்டவனானா? எப்போதானா? நாயக்க மன்னர்கள் படையெடுத்து வரும்போது பாண்டிய மன்னர் படையில நின்று நீண்ட நாள் சண்டை போட்டவன் பள்ளம் தான். ஏன் பள்ளம்? மருத நிலம் பள்ளமா இருந்தது, அந்த நிலத்தில் வாழ்ந்த நாம் எல்லோரும் பல்லர்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் வேளாளர், வேளாண்மை செஞ்சதால. அவன் நின்று சண்டைத்தான். அவன் நம்ம மன்னர்களை வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் இவன் மீது வித்த தனிப்பட்ட வன்மத்தில் கோயில் நிர்வாகம், நில உரிமை, வேளாண்மை
எல்லாம் அவனிடம் இருந்தது, அவளையும் பறித்து கொண்டு தாழ்த்தப்பட்டவன் தீண்டத்தகாதவன் என்று சட்டத்தை போட்டு ஒதுக்குனான். ஒரு தலைமுறை எழுது. நான் என்ன சொல்றேன், தூக்கி கிழிச்சு தூர போறா. பட்டியல் சமூகத்தில் நான் இல்லடா, நான் தமிழன் விடுதலை செய்யடா. இப்ப என்கிட்ட கேளு, அப்ப பட்டியல் இனத்துல சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு இடஒதுக்கீடு சலுகை, எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. அங்க நான் பட்டியல் இடத்துல இருக்கும்போது எத்தனை விழுக்காடு கொடுத்த? 7 இல்ல 10 இல்ல 8? அந்த 8ஐ பிசியில சேர்த்து கொடுறா, எம்பிசியில சேர்த்து கொடுறா. என்ன எம்பிசியில சேர்றா, மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டில சேர்த்து அந்த கொடுத்த 7 இதுல சேர்த்து கொடுறா. என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன உனக்கு பிரச்சனை? என்ன கொடுமையா இருக்கு. வந்தயம் போனாலும் அங்க நின்றுக்கிட்டு, சீமானி தாழ்த்தப்பட்டவன், சீமானி ஒடுக்கப்பட்டவன், சீமானி சிறுவன், பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையன் மகனே, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நாய, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவனும் வரி கட்டுறான் பரதேசி, நீயும் வரி கட்டுற. அதானி அவன் பொண்டாட்டி என்ன கட்டுறானோ, அம்பானி அவன் பொண்டாட்டி என்ன கட்டுறானோ, அதான்டா எங்க ஆத்தா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற 100 ரூபா வாங்குறவனு கட்டுறா பரதேசி பல, அதான்டா கட்டுறா. நீங்க அரிசிக்கு கட்டுற 5 விழுக்காடு, பருப்பு கட்டுற 5 விழுக்காடு, பாலுக்கு கட்டுற 5 விழுக்காடு, தயிர் கட்டுற 5 விழுக்காடு, எல்லா வரியும் எங்க ஆத்தால அப்படிதான்டா கட்டுறான். அதான் நீ பொண்டாட்டியும் அதான்டா கட்டுறா. இதுல எல்லாம் சமமா இருக்குல்லடா, அந்த சமத்தை எனக்கும் கூடுறான்னு தான் கேட்கிறோம் நாங்க. இவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவருக்கு வரி கட்டுவேன், நானும் வரி கட்டுவேன், நானும் வாக்கு செலுத்துவேன், அவரும் வாக்கு செலுத்துவார். ஆனால் நீ சிறுபான்மை, நீ பெரும்பான்மை. எதுல நீ புடுங்கிட்டு பெரும்பான்மை இருக்கீங்க? வா, எதுல இருக்க? எதுல இருக்கடா பரதேசி? எதுல இருக்க? என்ன கொடுமை பாருங்க. தேசத்தின் குடிகளில் எல்லாரும் சமந்தானே, சிறுபான்மை, இவர் பெரும்பான்மை. இதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம். கருணாநிதி சொல்லிட்டாருங்க ரொம்ப நாளா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவனை பத்தி நீங்க எல்லாம் சிறுபான்மை. இவன் நம்பிட்டானுங்க, நம்பிட்டான். ஏப்பா இருக்கிறதுலே ரொம்ப சிறுபான்மை நீதானப்பா, நீனப்பா எங்களை சிறுபான்மைன்னு சொல்றான்னு ஒரு தமிழ் மகன் இருந்து கேட்கல. யாரை தவிர? அண்ணன் பழனி பாபாவை தவிர. ஏண்டா போக்கத்து போய் பொழைக்க வந்தவ எல்லாம் நீ எங்களை நீ சிறுபான்மை, நீ அது வெளியில போகாத, குத்தி போடுவான், அங்க போகாத பயங்காட்டியே எங்களை பதட்டத்திலேயே வச்சு வண்டி ஓட்டிட்டான். என்ன கொடுமை தம்பி. இதுவரை இடஒதுக்கீடு கேட்டவன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கேட்டவன், குடிவாரி கணக்கெடுப்பு கேட்டவங்களை விடு, எங்க முன்னோர்களை விடு. நான் விடுறதா இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு குடிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. இல்லைன்னா ஒண்ணுதான் அன்பா நான் கேட்டுக்கொள்றது, சமூக நீதி என்று பேசுவதை விடுங்க. இப்ப ஆன்லைன்ல ரம்மி அந்த விளையாட்டை ஒழிங்கிற. ஆன்லைன் ரம்மி வேணுமா வேணாமா? கருத்து கணிப்பு, கருத்து கேட்பு. உலகத்துல இந்த மாதிரி ஆட்சி செய்யற ஆட்சியாளர்களை நீங்க எங்கேயாவது பார்த்தது உண்டா? ஏடா ஆன்லைன்ல விளையாடி என் சொத்தம் மட்டும் போயிடுச்சு, நான் நகை வாங்க வச்ச கடனை போச்சு, நகையை அடமான வச்சு போச்சு, கடிதம் எழுதி வச்சு செத்து போனான்ல, அவன் எழுதின கடிதம் தான் கருத்து. அப்புறம் என்ன கருத்து கேட்பு? மக்களிடம் கருத்து கேட்பது இருக்கட்டும். நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய கருத்து என்ன? ஆன்லைன் ரம்மி விளையாட்டு இருக்கணுமா வேண்டாமா? 8 வழிச்சாலையா? கருத்து கணிப்பு, கருத்து கேட்பு. வாய்த்திலை வாயிலே அடிச்சுட்டு கவலையும் கண்ணீருமா தெருவுல உருண்டு பிறண்டு வயக்காட்டுல கதறி அழுகிற தாய்மார்கள், தந்தைமார்கள், அவர்கள் கருத்து தான் கருத்து. அப்புறம் தனியா என்ன கருத்து கேட்பு? அணுகுலை வேணாமா வேணாமா? கருத்து கேட்பு. 2 வருஷம் எந்த வேலைக்கும் போகாம பசியும் பட்டியுமா ஒரே இடத்தில் குடும்பமா உட்கார்ந்து இடிந்தகரையில் போராடினார்களே மக்கள், அவர்கள் எழுப்பிய முழக்கம் தான், அந்த போராட்டம் தான் கருத்து. அதுல என்ன தனியா கருத்து கேட்பு? இது கருத்து கேட்பா, கருத்து கேட்பதா, கடத்தி விடுவதா? இதான் நம்ம எழுப்புற கேள்வி. எதுக்கு கருத்து கேட்கிறீங்க? உங்க கருத்து என்ன? ஒரு தாய்க்குத்தான் தெரியும் என் உடன் பிறந்தார்களே பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று. அதை போல ஒரு நல்ல தலைவனுக்குத்தான் தெரியும் தன் நாட்டு குடிகளுக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று. இப்ப என்ன தினம் பாத்தீங்கன்னா, போதைப் பொருள், பான்பரா, குட்கா, கஞ்சா, அபின், கராயின் மாத்திரைகளை வைத்திருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாய வேண்டும். அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். எதுக்கு?
அது போதை பொருள். முன்னெப்போதும் விட இப்ப அதிகமாயிருச்சு. ஏன்? உங்க ஆட்சியில அதுதான் நடக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம், காவல்துறை அதிகாரிகளை கூட்டி வச்சு பேச்சு, அங்க இருக்கிறவங்க கட்சிக்காரர்கள், உயர் காவல்துறை அதிகாரிகள், இவர்கள் யாருக்குமே தெரியாமல் தான் அவர்கள் கஞ்சா பொட்டலத்தை வித்துறார்களா? பதில் இல்லை, பதில் இல்லை. இதுல இவர்கள் என்ன கட்டமைக்க விரும்புகிறார்கள் பெருமக்களே? கஞ்சா, ஆவின், குட்கா, பான்பராக், மாத்திரைகள், இந்த ஹெராயின், இது மாதிரி பொருள்கள் எல்லாம் போதை பொருள். அரசு விற்கிற பீர், பிராண்டி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இந்த என்னது, இந்த விஸ்கி, இந்த ஓட்கா, அதெல்லாம் கோயில் தீர்த்தம், புனித நீர். அதான் இவர்கள் கட்டமைக்கிறார்கள். நான் உங்கள் மகன் ஒன்னு சொல்றேங்க, உங்களுடன் பிறந்தால் இந்த நாட்டு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்பதல்ல இவர்களின் வருத்தம். அங்கே மாணவர்கள் போதைக்கு எதிராக, போதை மாத்திரை மருந்துகளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்கிறார்கள். நீங்களும் தான் பதவி ஏற்கும் போது பல உறுதிமொழிகளை எடுத்தீங்க. எதுலையாவது ஒன்றை கடைபிடிக்கிறீர்களா? மந்திரிமார்களே எடுக்காத போது அதை எப்படி எடுப்பான்? மாணவன் எப்படி உறுதிமொழியை ஏற்பான்? எப்படி கடைபிடிப்பான்? இப்ப என்னன்னா, இந்த குட்கா, இந்த பான்பராக்கு, இந்த கஞ்சா, இந்த ஆபின், இந்த மாத்திரைகள், இதை பயன்படுத்துகிறவன் அங்கேயே நின்று விடுகிறான், டாஸ்மார்க்கு வருவதில்லை. அவன் அரசு மதுக்கடையில் வந்து சரக்கு வாங்கி குடிக்கிறது எண்ணிக்கை குறையுது. அந்த வேதனையில் தான், அந்த பிரச்சனையில், விரக்தியில் தான் அதை தடு, ஏய் அதை நிப்பாட்டு, அதை நிப்பாட்டு. தம்பி, நீ 5 நட்சத்திர விடுதி கூட வை, அதுல உலக பெரும் செஃப்ப குட்டி வந்து சமையக்காரன் வச்சு சமைய, எதிர்த்த மாதிரி தள்ளுவண்டி காரன் சுட சுட இட்லி, தோசை, சட்டினிய போட்டானா உன் வியாபாரம் படுத்துக்கிற ராஜா. அதுதான் ராஜா இது, அதுதான் இது. வேற நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லை என் உடன் பிறந்தார்களே, இதுதான் உண்மை. நல்லா விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? இந்த மாதிரி தகர சீட்டுல, தகரத்துல குடோன் அடிச்சு ஒரு உணவு பொருட்கள், உணவு பொருட்களை சேமிக்க, அரிசி, கம்பு, கேழ்வரகு, இதை வெங்காயம், இதை சேமிக்கிற கிடங்க கட்டுவது எவ்வளவு செலவாயிரும்? எவ்வளவு செலவாயிரும் சொல்லு? 39 கோடிக்கு சமாதி கட்டுவதை விட 80 கோடிக்கு பேனா திறப்பதை விட செலவாயிருமா? அப்போ நல்லா கொஞ்சிக்குதுங்க. இதுல என்னன்னா, இந்த நெல்லை கொள்முதல் செய்யறன்ட்டு 3 கோடிக்கு ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தார்பாய், விவசாயி வெம்பாடு வெட்டி விளைய வச்சு வர்றான்ல, அதை கொள்முதலும் செய்யறது இல்லை, குடோனுக்கு அனுப்புறது, அப்படியே போட்டு தார்பாயை போட்டு மூடிடும். அது எலி, எறும்பு, பெருச்சாலி, பாச்சாலை, இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் தின்னது போக மழை பெஞ்சு திறந்து காட்டும் போது பயிர் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருது. சரிக்கூட வைத்தறிச்சல். டாஸ்மார்க் கடையில திருடி பிரான்ட்டு இந்த சரக்கையெல்லாம் கொண்டு போய் விலை உயர்ந்த ஒரு கட்டடத்தை பிடிச்சி குடோன், சேமிப்பு கிடங்களை வச்சு, கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி, சிசிடிவி கேமரா வச்சு, காவலர்களை பாதுகாப்புக்கு போட்ட திராவிட மாடல் வெம்பாடு வெட்டி விளைய வச்சு வர்ற உயிர் ஆகாரமா இருக்கிற உணவு தானியத்தை வீதியில போட்டு முளைக்க விட்டுச்சு. ஏன் முளைக்க விடுது? கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஏன் முளைக்க விடுது? அவனுக்கு சாராய ஆலைக்கு சரக்கு காய்ச்சறதுக்கு மூலப்பொருளா அரிசியிலிருந்து சாறு எடுக்கணும். இப்ப அப்படியே நல்ல வாங்கினா விலை அதிகமா சொல்லுவாங்க விவசாயி. முளைச்சு போச்சுன்னா சொன்ன விலைக்கு கொடுப்பான். இதை வாங்கிட்டு போய் இந்த பீர் தயாரிக்க, இந்த ரம்மு தயாரிக்க, இந்த ஜின்னு தயாரிக்க, இந்த பிராண்டி தயாரிக்க மூலப்பொருளா இந்த இத்து போய் முளைச்சிருக்குல்ல இந்த அரிசி, இந்த நெல், இதை எடுத்துட்டு போறான். எப்படிப்பட்ட டெக்னிக், திராவிட டெக்னிக் பத்தி இல்ல. இதெல்லாம் தான் திராவிட மாடல். திராவிட மாடல். நேற்று திட்டக்குழுவை கூட்டி வச்சு ஐயா பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுக்க நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் வியந்து கொண்டிருக்கிறார்கள். என்னது? பேருந்துல பெண்களுக்கு இலவசமாக பயணிக்க நாம் அனுமதிச்சிருக்கிறோம். அதனால் பெண்கள், குடும்ப பெண்கள் 8 விழுக்காடிலிருந்து 12 விழுக்காடுகள் சேமிக்க முடியும். இதை பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லக்கூடாது, பொருளாதார புரட்சி என்று சொல்ல வேண்டும். புரட்சிங்கிற சொல்லு ரொம்ப நாளைக்கு முன்னாடி செருப்படி வாங்கி செத்துருச்சு. அது எம்ஜிஆர் புரட்சி தலைவர், ஜெயலலிதா புரட்சி தலைவி, விஜயகாந்த் புரட்சி கலைஞர், இது போட்டவனே வறட்சி, அது போயிருச்சு. புரட்சினா என்னன்னு உங்களுக்கு பேரு ஸ்டாலின் வச்சிருக்காங்க ஒழிய நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல எங்க இடதுசாரி மூத்த தலைவர்களா இருக்கிறாங்க,
அவங்க கிட்ட கேட்டு புரட்சினா என்னன்னு ஒரு தடவை கேட்டு. புரட்சி இல்லையா, அதுக்கு பேர் வறட்சி. காசு இல்ல, குடும்ப பெண்கள் பேருந்துல ஏறி போக காசு இல்லைன்னா வறட்சி. அதுக்காக நீங்க இலவசமா போலாம்னு இருக்கீங்க. நீங்க இலவசமா அவர்கள் போற பயணத்தில் போறதை நீங்க இழக்கிறீங்க, வருவாயை இழக்கிறீங்க. அந்த இழக்கிற தொகையை எதிலிருந்து ஈட்டுகிறீர்கள்? ரத்தத்தையே எடுத்து எனக்கு ரத்தத்தை செலுத்துவது ரத்த தானம் அல்ல பெருமக்களே. ஏன் தட்டுல பிச்சை எடுத்து திருப்பி ஏன் தட்டிலே போடுவதற்கு இல்ல. அதுக்கு பேர் கொடை அல்ல, தர்மம் அல்ல, தானம் அல்ல. பீத்திக்கிட்டு அலையக்கூடாது. 8 விழுக்காடு 12 விழுக்காடு சேமிக்கிறது எங்கிட்டு சேமிக்கிறது? சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, எரிகாற்று விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அரிசி கஞ்சி விழுக்காடு, பருப்பு கஞ்சி விழுக்காடு, பால் கஞ்சி விழுக்காடு, தயிர் கஞ்சி விழுக்காடு. இதெல்லாம் யாரு கட்டுறது? 8 விழுக்காடு 12 விழுக்காடு சேமிக்கலாம். இந்த சேமிக்கிற அளவுக்கு தான் காசு இருக்கு, அப்புறதுக்கு இலவசமா கொடுக்குறீங்க? ஏறி போக சொல்ல வேண்டியதானுங்கள? எப்படி இருக்கு பாருங்க. திராவிட மாடல்ங்கிறது இப்படித்தான். இதுதான் திராவிட மாடல். வளத்தை கொள்ளையடிச்சு வருகிற வருமானம், சாராயத்தை வித்து வருகிற வருமானத்தை தவிர்த்து உங்களால் உங்கள் ஆட்சியை, அரசை நிர்வகிக்க முடியுமா? சொல்லுங்க பாபு. என்னது சும்மா பேசி திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல். இப்ப இதெல்லாம் எடுக்காம இவ்வளவு காலம் ஏமாத்துறது என்ன மாடல்? என்ன மாடல்? திராவிட ஆட்சி என்று சொல்ல தம்பில்ல, மாடல், சாம்பிள், ஸ்பெசிமன். துருப்பிடிச்ச பழைய அம்பாசிடர் மாடல் கார் இருக்கும்ல, அந்த மாடல். அது பழைய அம்பாசிடர். கொடுமை. இதனால இடஒதுக்கீடு என்பது எந்த சாதியின் அடிப்படையில், குடியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டது, மறுக்கப்பட்டதோ, அதே குடிகளின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த அரசியல் அதிகாரம், இதிலே இடஒதுக்கீடு, உரிய முதன்மைத்துவம், உரிய வாய்ப்பு கிடைக்க செய்வதற்கு பெயர்தான் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான். அப்ப குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரித்து கொடுப்பதுதான் சரியான சமூக நீதி. அதை கொடுங்க என்றுதான் கேட்கிறோம். இப்ப நாம 10 வருஷம் எவனும் இதை அணைய விடாம பாத்துக்குவான். நீ பாத்துக்கிட்டே இரு, இது நியாயம்னு படும். தா என் தம்பி வந்திருக்கான் உசிலம்பட்டியிலிருந்து. எங்கிட்டா இருக்கா? தா நிக்கிறான் பாருங்க, பச்சை துண்டு கையாட்டுறான் பாருங்க. இவன் அந்த காலத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்கான். என்ன? டிஎன்டி, டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். அதுல எங்களுக்கு மைய அரசு, இந்திய ஒன்றிய அரசு ஒரு ஒதுக்கீட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தது. எம்ஜிஆர் வந்து டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி, டிஎன்சின்னு மாத்திட்டாரு. அதனால மைய அரசுல இருந்து வர்ற அந்த நிதி ஒதுக்கீடு அது குறைஞ்சிருச்சு. அதுல 63 குடிகள் இருக்கு. அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னை கூட்டிட்டு போய் வா போராடுவோம்ட்டு இங்கதான் கூட்டிட்டு வந்துட்டான். படிச்சு பார்த்தா 5 பேர் தான் ஏன் இருக்கான். இதுல 63 பேர்ல மீதி எல்லாம் யாரோ. இடம் யாருது? என்னது அனுபவிக்கிறாரு அவரு. செட்டியாருக்கு இடம் ஒதுக்கினா நாங்க 50,000 பேர் தான் இருக்கோம். மீதி எல்லாம் வேற ஆள் அனுபவிக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். அந்த தம்பி சொல்றாரு, அண்ணி ரோஜா வந்து செல்லுமணி அண்ணன் மனைவி வந்து முதலியாருக்கு 3 விழுக்காடு ஆந்திராவில பெற்று கொடுத்துட்டாங்கன்னு. ரோஜா வந்துதான் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா இத்தனை ஆண்டு காலம் என்னத்தை பிடிங்கிட்டு இருந்த நீன்னு? இவ்வளவு காலம் எனக்கு கொடுக்காம என்ன பண்ண? இப்ப 3 விழுக்காடு எங்க முதலியார் கொடுத்துருக்கா. இங்க நான் 3 விழுக்காடு கூட இல்ல, 6 விழுக்காடு கூட கொடுக்குறீங்க. எதுக்கு மொழிவாரி கணக்கெடுப்பு? எதுக்கு? பிற மொழிவழி தேசிய இனங்களில், அவர்கள் வாழும் நிலங்களில் என் இனத்திற்கு என்ன முன்னுரிமையோ அது அந்த இனத்திற்கு இங்கே இருக்கு. உங்ககிட்ட கேட்கிறேன், குருநானக்கு பிறந்ததற்கு விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் எங்க வள்ளுவ பெரும்பாட்டனுக்கு, உலக பொறுமதை தந்த பிதாமகனுக்கு விடுமுறை இருக்கா? இல்ல. இருக்கா? இல்ல. விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை இருக்கா? இருக்கு. ஆனால் எங்க தமிழ் பெரும் கடவுள், தமிழ் பேரிரை முருகனுக்கு எந்த மாநிலத்திலாவது இங்கேயாவது அரசு விடுமுறை கெஞ்சி கெதறி பல முறை போராடி ஐயா எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க வச்சான்.
அவர் ஒரு தமிழன், நானே என் பேரே பழனிசாமி, நான் என் சொந்த நிலத்திலே முருகனுக்கு கோயில் கட்டிருக்கேன்னு சொல்லி விட்டார். இதுவரை விடப்படலையே. ஏன்? தெலுங்கு வருடப்பிறப்புக்கு இங்க விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. கன்னட வருடப்பிறப்புக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்க வேணுமா வேணாமா? இருக்கட்டும். ஆனால் ஆந்திராவில் கர்நாடகாவில் என்னோட புத்தாண்டுக்கு விடுமுறை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஏன் இல்ல? இத்தனை ஆண்டுகளான சமூக நீதி காவலர்கள், திராவிட மாடல்ஸ் ஏன் இதை பெற்றுத்தரல? ஏன் பெற்றுத்தரல? எப்படி இருக்கு? ஓணம் பண்டிகைக்கு இங்க விடுமுறை இருக்கு. என்னோட பொங்கல் பண்டிகைக்கு கேரளாவில் விடுமுறை இருக்கா? என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் உங்க பார்வையில ஏமாளித்தனம், இளிச்சவாய்த்தனமானா அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ளவோ சகித்துக் கொள்ளவோ தயாராக இல்லை என்பதை அறிவிற் சிறந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் இனவெறிய பேசுறோம், இனவெறிய தூண்டுறோம் என்று பேசக்கூடாது. நாங்கள் பேசுவது இனத்தின் உரிமை அரசியல். நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் பேசுவது இன வெறி அரசியல். இது ஏன் நிலம், என் உரிமை. என்னோட சேர்ந்து என் உரிமைக்கு கரம் கொடுத்து தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டியது உங்கள் கடமை. எல்லா நிலங்களையும் நாங்க அப்படித்தான் இருக்கோம், அப்படித்தான் நீங்க இருக்கணும். இங்க வந்து அதனால பிரச்சனை வந்துடாதா, இதனால பிரச்சனை வந்துடாதா, இதுவரைக்கும் பிரச்சனை வராம இருக்குதா? அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதுவரை விடுங்க. சட்டநாதன் அறிக்கை, அம்பாசங்கர் அறிக்கை, ஆளுநர் அலெக்சாண்டர் ஆளுநரா இருக்கும்போது கொண்டு வந்த வெங்கடகிருஷ்ணன் குழு, அதனுடைய பரிந்துரை எல்லாம் ஐயா கருணாநிதி அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்து தூக்கி தூர போட்டு விட்டாங்க. ஏன்? சட்டநாதன் அறிக்கையில் வந்து தெலுங்கர் என்று குறிப்பிட்டார் ஐயாவுடைய சமூகத்தை. அதனால அதை கிழிச்சு தூர போட்டு அதுக்கப்புறம் சட்டசபையில இசை வேளாளர் என்று தன் குடிக்கு பெயர் வச்சுட்டார். அதை நாங்க வெறுக்கல, மறுக்கல, ஏற்கிறோம், மதிக்கிறோம். அதுபோல எல்லா குடிகளின் எண்ணிக்கை கணக்கெடுத்து அதற்கேற்ப நீங்க இடஒதுக்கீடை பிரித்து வழங்குவதுதான் சரியான சமூக நீதியாக இருக்க முடியும். அதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் அதுக்கு உரிய காரணத்தை சொல்லுங்க. எந்த காரணம் இருந்தாலும் இதுதான் சரியான சமூக நீதி. அதை நிறைவேற்றும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இல்லை என்றால் போராடி ஒரு நாள் தமிழ் சமூக பிள்ளைகள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி இதை நிறுவி காட்டுவோம் என்கிற உறுதியோடு இன்று கலைகிறோம். மீண்டும் இதே நோக்கத்திற்காக கூடுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது நோக்கம் ஒரு நாள் வெல்லும். நாம் தமிழர்.